எப்பவுமே வந்து குதிரையோட ஓடி ஜெயிக்கிறது ஒரு ஜாலியா இருக்கும். இவங்களை ஜெயிச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஓ அப்படி வர bro நீங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரே இன்கிரிடியன்ட்டா இந்த சேலஞ்சுக்கு முடிவு பண்ணோம். உங்களுக்கு என்ன ஓகே? எனக்கு லிவர் ரொம்ப முக்கியம். சரி லிவர் எடுக்கலாம். எனக்கு அது க்ளீன் பண்றது வேற யாராவது தான் எனக்கு, ஏன்னா எனக்கு அதை பத்தி தெரியாது. எனக்கு எதானாலும் ஓகே, ஐ லீவ் இட் டு யூ கைஸ். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருந்து எலிமினேட் ஆகி போற அந்த குக் யாரும் பார்க்கிறதுக்கு வித் கவுண்ட் டவுன் ஆஃப் 3 2 1. இந்த வீக்கெண்ட் குக் வித் கோமாளி ஒரு நெயில் பைட்டிங் சிச்சுவேஷனாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் க்ரூஷியலான சிச்சுவேஷனில் வந்து நிற்கிது. ராஜுவா, உமேரா இல்லை பிரியாராமன் மேமா, இவங்க 3 பேரில் யார் போக போகிறாங்கன்ற இந்த விஷயத்தை தீர்மானிக்க 3 பேரும் நேருக்கு நேராக போட்டி போட போகிறாங்க. குக்கிங் சேலஞ்ச் நடக்க போகுது அவங்களுக்குள்ள. இதில் என்னோட பர்சனல் ஃபேவரட்டான 2 குக் இருக்காங்க. எல்லாருக்குமே அவங்க பர்சனல் ஃபேவரட்டாக தான் இருப்பாங்க. ராஜு அண்ட் உமேர், இவங்க 2 பேரில் யார் போனாலும் கஷ்டம் தான். குக்கிங் வைஸ் பார்க்கும்பொழுது எஸ் அஃப்கோர்ஸ் பிரியாராமன் மேம் தான் வின் பண்ணணும். தெரியல, இந்த தடவை குக்கிங் சேலஞ்ச் வந்து ஒரு டஃப்பான விஷயமா வந்திருக்கு. பிரியாராமன் மேம் ஒரு வெஜிடேரியன். 3 பேருக்கும் சமைக்கிறதுக்கு ஈரல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான்வெஜ் குக்கிங் அப்படின்னு வரும்போது பிரியாராமன் மேம்க்கு கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். அதுலேயும் லிவர்னு வரும்பொழுது ரொம்பவே டஃப் தான். அதை குக் பண்ணுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. என்னதான் ராஜு குக்கிங் லாஸ்ட் 3 வீக்ஸாக கொஞ்சம் சொதப்பினாலும் இந்த வாரம் அவர் ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு வந்திருக்காரு. எனக்கு நேர் எதிராக போட்டி போட போகிற போட்டியாளர்களோட பலத்தை தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காரு. ராஜு கிட்ட தான் சாய்ஸ் கேட்குறாங்க என்ன பொருள் எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஈரல் எடுக்கலான்னு டிசைட் பண்ணுறாங்க. பிரியாராமன் மேம் எனக்கு அது வாஷ் பண்ண தெரியாது, வாஷ் பண்ண மாட்டேன், எனக்கு யாராவது வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இன்க்ரீடியன்ட்னாலும் எனக்கு ஓகே தான், நீங்கள் டிசைட் பண்ணுங்கன்ற மாதிரி ராஜு அண்ட் உமேர் கிட்ட பிரியாராமன் மேம் சொல்லிடுறாங்க. பிரியாராமன் மேம் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உமேர் இதை பற்றி அவரோட இன்ஸ்டா லைவ்ல ரொம்ப சோகமாக பேசியிருந்தாரு. எலிமினேஷன் குக் ஆஃப் வச்சு தான் டிசைட் பண்ண போகிறாங்கன்னா எதுக்கு வந்துட்டு அந்த 3 வீக்ஸ் அந்த மார்க்லாம் கன்சால்டேட் பண்ணி 3 வீக்ஸ் ஹார்ட் ஒர்க் போட்டு கஷ்டப்பட்டு போட்டி போட்டு ஸ்கோர் போர்டில் டாப்பில் நிற்கணும், எலிமினேஷன் குக் ஆஃப்ல பார்த்துக்கலான்னு போயிடலாமே அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அவர் கேட்குறதும் நியாயம்தான். ஸ்கோர் போர்டு படி போயிருந்தா ராஜு அண்ட் பிரியாராமன் மேம்க்கு ரொம்ப அன்ஃபேராக இருந்திருக்கும் எவிக்ஷன். முன்னாடியே சொல்லிட்டாங்க இது இப்படிதான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்டா தான் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க ஜட்ஜஸ்லாம், மார்க்ஸ் வச்சு டிசைட் பண்ணலாமான்னு. ஆனால் ராஜு வந்து திட்டவட்டமா சொல்லிட்டாரு எலிமினேஷன் குக் ஆஃப் நாங்கள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 குக்ஸும் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. இதுல யார் வெளியே போறா அப்படின்னு நினைச்சாலே வந்து ரொம்ப பதட்டமா இருக்கு. ராஜுலாம் போயிட்டா ஷோவே வந்து கொஞ்சம் படுத்துரும். ஏன்னா ராஜுவோட அந்த கவுண்டருக்காக தான் நிறைய பேர் ஷோவே பார்க்குறாங்க. அந்த ஃபன் எலிமெண்ட் இல்லாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஷோ வந்து ட்ராப் ஆக தான் செய்யும். ஸ்டில் பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் உமேர் மட்டும் எவிக்ட் ஆனார்னா அது ரொம்ப ரொம்ப அன்ஃபேராக இருக்கும். லீடர் போர்ட்லேயும் அவர் டாப் 2ல இருக்காரு. அப்படிப்பட்டவர் எலிமினேட் ஆனார்னா அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். என்னோட பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு தீஸ் 3 குக்ஸ் பிரியாராமன் மேம் வந்து எலிமினேட் ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் மனசில் இருக்க உண்மையான ஃபீலிங்கை சொல்லுங்கள். எந்த குக் வந்து எலிமினேட் ஆனால் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எபிசோட்காக உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். குக் வித் கோமாளி பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.